கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Joel chapter 2 verse 26. Never again will my people be shamed. யோவேல் 2 அதிகாரம் 26 வசனம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. Have you ever walked through a season where you felt embarrassed, disappointed or completely lost? ஒருவேளை நீங்கள் அவமானம், ஏமாற்றம் அல்லது முற்றிலும் இழந்ததை போல ஒரு காலத்தை கடந்து சென்றிருக்கிறீர்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு காரியத்து மூலமாக நீங்க கடந்து சென்று கொண்டிருக்கலாம். இந்த காரியத்துல நான் வெட்கப்பட்டு போனது போல இருக்கிறதே, நான் இந்த காரியத்துல வெட்கப்பட்டு போயிடுவானோன்று சொல்லி நீங்க ஒருவேளை பயத்தோட கலக்கத்தோட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. ஆம் பிரியமானவர்களே, சில நேரங்களில் சூழ்நிலைகள் நம்மளை பயம் காட்டி பல விதமான நெருக்கத்துக்குள்ள பல விதமான காரியங்களை நம்ம வெட்கப்பட்டு போற மாதிரி, நான் வெட்கப்பட்டு போயிட்டேனே இந்த காரியத்துல என்று சொல்லி நீங்கள் ஒரு வேலை வேதனையோட மனது உடைந்து போன சூழ்நிலையில நீங்க காணப்படலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று. நம்ம அவருடைய ஜனங்களை இருக்கிறபடியால் நீங்கள் நிச்சயமாகவே வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. உங்க சூழ்நிலைகள் ஒருவேளை பயங்கரமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்க சூழ்நிலைகளை திருப்பி போட அவரால கூடும். நீங்க எந்தெந்த காரியத்துல வெட்கப்பட்டு போனீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் இரட்டத்தினையான நன்மை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் உங்க கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற தேவன். இன்னைக்கு எந்த காரியத்துக்கு நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களோ அதுல கர்த்தர் உங்களை மகிமையாக சாட்சியாக நிறுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம அண்ணாளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது குழந்தை இல்லாத ஒரு நெருக்கம், நான் வெட்கப்பட்டு போயிட்டேன் என்று சொல்லி கண்ணீரோட கர்த்தருடைய சமூகத்துல அழுதா. அவளை ஏளனம் பண்ணினவர்கள் அதிகம். ஆனா கர்த்தர் அவளுடைய நெருக்கத்தை பார்த்து ஆண்டவர் அவளுக்கு இறங்கி அவளுடைய மன விருப்பத்தின்படி அவளுக்கு ஒரு ஆண் மகனை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று நம்ம பார்க்கிறோம் அல்லவா? இந்த நாளிலே நீங்க வெட்கப்பட்டு போயிட்டீங்களா? என் வாழ்க்கையில ஒரு நன்மை இல்லையா நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். யோபின் வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் எல்லாவற்றையும் இழந்து போனார். அவருடைய ஹெல்த், அவருடைய வெல்த், அவருடைய ரெஸ்பெக்ட் எல்லாவற்றையும் இழந்து எப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ள போயினார் என்றால் சீசன் வாஸ் ஃபுல் ஆஃப் ஹியூமிலேஷன் அண்ட் பெயின். ஆனால் கர்த்தர் அவரை இரட்டத்தினையான நன்மையினால இழந்தது எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்த தேவனாக காணப்பட்டார் அல்லவா? இந்த நாளிலே உங்களுக்கு இரட்டத்தனையான நன்மைகளை கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, like Hannah, you may have been mocked for your tears. Like Job, you may have sat in pain, misunderstood and broken. But today, the God who turned Hannah's shame into a song and Job's ashes into double blessing is the same God standing with you now. God is turning your story into a testimony. You will praise the name of the Lord and you will never again be put to shame. இதை விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வாக்குத்தத்தத்தை வசனத்தை விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே, ஆண்டவரே, அவங்க வெட்கப்பட்டு போகாதபடி நீங்க செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, அவங்க வெட்கத்துக்கு பதிலான இரட்டத்தனையான நன்மை இந்த நாளிலே காண செய்யுங்க ஏசப்பா. கண்ணீரெல்லாம் துடைங்க ஏசப்பா. எந்தெந்த காரியங்கள் ஆண்டவரே அவங்களுக்கு வேதனை உண்டாக்குச்சோ கர்த்தாவே, எந்தெந்த காரியங்கள் அவங்க வெட்கப்பட்டு போனாங்களோ கர்த்தாவே, எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் நீர் சாட்சியை எழுப்புகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.